அந்த மாலை நேரப் புன்னகை. ஒரு சிறிய கிராமம். நெருப்பு காற்று வீசும் மாலை. தூரத்தில் சிமெண்ட் ஆலைக்குத் தெரியாத தூசி. அங்கேதான் மஞ்சுளா வாழ்கிறாள். 2ஆம் வருட கல்லூரி மாணவி. அவள் தந்தை கேசன் ஒரு லாரி ஓட்டுநர். அம்மா மாலா வீட்டை நிமிர்த்தும் பெண். வீடு சிறியது, ஆனால் சுத்தம் மஞ்சுளாவுக்கு. அந்த வீட்டை விட பெரிய கனவு, ஆசிரியையாக வேண்டும் என்ற ஆசை. மாலை நேரம். 10 நிமிடங்கள் தாமதமாக பஸ்ஸிலிருந்து இறங்கினாள். நீல நிற துப்பட்டா, கையில் நோட்டுகள், முகத்தில் வியர்வை. பஸ் ஸ்டாப் அருகே ஒரு பையன் எப்போதும் இருக்கிறான். பெயர் சாய். அவன் அவளை பார்த்து மெதுவாக சிரித்தான். மஞ்சுளா உடனே தலையை திருப்பி விட்டாள். ஆனால் அவள் மனசு அவன் சிரிப்பு கொஞ்சம் அழகாக இருக்கு என்று சொல்லிவிட்டு அவளையே சிரிக்க வைத்தது. அந்த சிரிப்பு தான் அவர்களின் முதல் தொடக்கம். அடுத்த சில நாட்களில் கல்லூரி பஸ்ஸில் ஏறும் முன் மஞ்சுளா அவனை பார்க்க காத்திருப்பது வழக்கமானது. சாய் பசும்புல்லில் சாய்ந்து வெளிச்சம் சாய்ந்த மாலை நேரம் பாடல்களை அம்மிங் செய்வான். ஒரு நாள் அவள் தைரியம் சேர்த்து கேட்டாள், நீ ஒவ்வொரு நாளும் பஸ் ஸ்டாப்பில் தான் இருப்பியா? வேற வேலையே இல்லையா? அவன் சிரித்தான். வேலை இருக்கு, நான் ஒரு மெக்கானிக். அங்கதான் அருகே கேரேஜ் இருக்கு. அவளுக்கு கொஞ்சம் வெட்கமும் கொஞ்சம் கவர்ச்சியும் கலந்த நிமிடமா அது. சில வாரங்கள் கழித்து அவன் அவளிடம் முதலில் கேட்டான், நான் உன்னோட பேசலாமா? காப்பி குடிக்கலாம். பஸ்ஸுக்கு பிறகு. தடுக்க, நான் யாருடன் காப்பி குடிக்க போவது என்றாலும் அவளது குரல் அதே நேரத்தில் சரி என்ற சத்தமாக கேட்டது. அந்த மாலை இருவரும் பஸ் ஸ்டாப் அருகே உள்ள ஒரு சிறிய டீ கடையில் அமர்ந்தனர். சாய் சொன்னான், நான் ஸ்கூல் விட்டு போனவன். ஆனால் உன்னை போல படிக்கிறவங்க எனக்கு ஒரு கனவு மாதிரி. உன்னோட பேச்சை கேட்கவே ஆசை. மஞ்சுளா அப்போதுதான் உணர்ந்தாள், அவன் வெறும் பையன் இல்லை, அவன் மனசு தூய்மையானது. அந்த ஒரு மாலைக்கு பிறகு இருவரும் பேசாமல் இருந்த நாட்கள் குறைந்துவிட்டன. சாய் அவளை கல்லூரி பஸ்ஸில் ஏற்றிவிட்டு மாலை இறங்கும்போது அவளை எதிர்பார்த்து நிற்பான். அந்த சிறிய காத்திருப்பு தான் அவர்களின் காதலின் அடையாளமானது. ஆனால் காதல் எப்போதும் எளிதாக வராது. மஞ்சுளாவின் வீட்டில் அவள் தந்தை கேசன் கடுமையானவர். அவருக்கு பெண் கல்வி படிக்கட்டும், ஆனால் நிமிர்ந்து பேசக்கூடாது என்ற பாணி. ஒரு நாள் அவர் தனது நண்பனின் வீட்டில் இருந்து வந்து மஞ்சுளா புன்னகையுடன் மொபைல் பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தார். எதுக்கு புன்னகை? யாரோட பேசுற? மஞ்சுளா மொபைலை மறைத்தாள். அது ரியா தாங்கப்பா. அவருக்கு நம்பிக்கை வரவில்லை. அந்த இரவு மஞ்சுளா மனசு நடுங்கி கிடந்தது. அந்த வீட்டில் காதல் பேசும் தைரியம் இல்லாத பெண் அவள். அடுத்த நாள் மாலை அவள் சாயை சந்தித்தாள். நம்ம வீட்டு நிலைமை நெருக்கடி. அப்பா ரொம்ப கடுமையாக இருப்பார். சாய் அமைதியாக கேட்டான். அப்படியானா நீ எங்கேயாவது ஓட போறியா, இல்லை நம்ம காதலை மறக்க போறியா? அவளுக்கு கண்ணீர். இல்லை சாய், நான் உன்னை மறக்க முடியாது. ஆனா இப்ப சொல்லிட்ட, என் வீட்டில் என்ன நடக்கும் என்று தெரியாது. சாய் அவளது கையை பிடித்தான். நீதான் சொல்லணும். நாளை நீ இல்லைனா நானே போய் சொல்றேன். அவள் அதிர்ச்சியில் அவன் கையை விடுவித்தாள். சாய், நீ எதுவும் செய்யாதே, தயவு செஞ்சு அவள் சொல்லிவிட்டு வீட்டிற்கு வந்து மஞ்சுளா தலையில் தண்ணீர் ஊற்றி தன் மனசை அடக்க முயன்றாள். அம்மா அவளிடம் வந்து, மஞ்சுளா ஏதாவது பிரச்சனையா இருக்கா என்றாளாம் அவள் அம்மா. இல்லம்மா என்று சொல்லிவிட்டாள். ஆனால் உள்ளே உருகினாள். அடுத்த நாள் காலை அவள் கல்லூரிக்கு போகவில்லை. சாய் காத்திருந்தான். பஸ் ஸ்டாப்பில் வெறும் காற்று. அவன் மனம் கலங்கியது. அவள் வீட்டுக்குச் சென்றான். வீட்டின் வாசலில் அவள் தந்தை நின்றிருந்தார். யார் நீ? அது மஞ்சுளா வீடா? இது எதுக்கு? அவள் கல்லூரி போலையாங்க. நான் உங்க நண்பன். அந்த சொல்லே தீயாகிவிட்டது. கேசன் கோபத்தில், இங்கிருந்து போடா, என் பெண்ணோட பெயர் சொல்லக்கூடாது என்று தள்ளினார். அவன் விழுந்தான். அவள் ஜன்னலின் வழி பார்த்தாள். கண்ணீர் வழிந்தது. அந்த நாள் அவர்களுக்கிடையே ஒரு மலை போல் மௌனம் நின்றது. மஞ்சுளா வீட்டில் அவள் மொபைல் பறிமுதல் செய்யப்பட்டது. அவளை எங்கும் அனுப்பவில்லை. 2 வாரங்கள் கழித்து சாய் வேறு வழி தேடினான். அவனுடைய நண்பன் மூலமாக கடிதம் அனுப்பினான்.
மஞ்சு, நான் யாருக்கும் காயம் செய்ய விரும்பல. ஆனா நீயும் நானும் பிரிந்துட்டா நம்ம இருவருக்கும் வாழ்க்கை அர்த்தமில்லாம போயிடும். உன்னோட குடும்பம் ஒத்துக்கொள்ளாது. நாம ஓடிப்போய் கல்யாணம் செஞ்சுக்கலாம். நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். எது முடிவானாலும் நீயே சொல்லணும். அவள் அந்த கடிதத்தை வாசிக்கும்போது மனம் இரண்டாக உடைந்தது. அவள் காதலும் குடும்பமும் இடையில் நின்றாள். அந்த இரவில் அவள் தீர்மானித்தாள், நான் காதலை மறக்க மாட்டேன், ஆனால் வீட்டை சிதைக்க மாட்டேன். அவள் சாய்க்கு கடிதம் எழுதினாள். சாய், நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். ஆனா நம்ம காதல் என் அம்மா அப்பா இருவரையும் விட்டு செல்லும். விலை கொடுக்க கூடாது. நீ உன் வாழ்க்கையை அமைத்துக்கொள். ஒரு நாள் நம் பாதைகள் மீண்டும் சந்திக்கலாம். அந்நாளில் நம் காதலுக்கு தடை இருக்காது. அவள் கடிதத்தை அனுப்பி வைத்து தன் கண்களை நீரில் துடைத்தாள். அவளுக்கு தெரியாது, அந்த கடிதம் அவனை நம்பிக்கையாக்குமா இல்லை துயரமாக்குமா என்பதை. அடுத்த பாகத்தில் சாயின் முடிவு, மஞ்சுளாவின் வீட்டில் நடக்கும் பெரிய பிரச்சனை மற்றும் அவர்களின் வாழ்க்கையை மாற்றும் முதல் பெரிய திருப்பம் போன்றவற்றை காணலாம். இது போன்ற கதைகளை கேட்க விரும்பினால் விஸ்பரிங் ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் செய்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அமுத்துனா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்.